ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுனிதா வில்லியம்ஸ் ஆஃப்டர் 9 months ஆஃப் பீயிங் ஸ்டக் இன் ஸ்பேஸ், அதாவது எர்த்துக்கு வெளியில் 9 மாதம் மாட்டிட்டு இருந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் எர்த்துக்குள்ளே இறங்க போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டாங்க. ஓகேவா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ அவங்க கிளம்பிட்டாங்க. எர்த்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எர்த்துக்குள்ளே என்ட்ராக போகிறாங்க அட் த ஸ்பீட் ஆஃப் 27,000 km/h. இன் கம்பேரிசன் நம்ம பைக்லேயோ கார்லேயோ போகிறப்போ நம்ம வந்து ஒரு 60 இல்லை 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் மேக்ஸிமம் நம்ம போவோம். ஸ்பேஸ்லேருந்து அவங்க 27,000 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வராங்க. இந்த ஸ்பீடில் வந்து நம்ம சென்னையிலேருந்து இந்த ஸ்பீடில் நம்ம கிளம்புனோன்னா அரை மணி நேரத்தில் நியூயார்க்குக்கு போயிடலாம், உலகத்தோட அடுத்த எண்டுக்கு போயிடலாம். ஓகேவா, அவ்வளோ ஸ்பீடு. அந்த ஸ்பீடில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து 9 months கழிச்சு எர்த்துக்குள்ளே ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் வந்து இன்னும் காத்துட்டு இருக்குது. ஃபியூ ஹவர்ஸ்னு சொல்லலாம், மேபி நீங்கள் அதை பார்க்குறத பொறுத்து மேபி ஃபியூ மினிட்ஸாக கூட இருக்கலாம். அதாவது டியூஸ்டே அன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வெனஸ்டே அதிகாலை ராத்திரி, ஓகேவா, 3:30 அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 3:30க்கு வந்து சுனிதா வில்லியம்ஸ் எர்த்துக்குள்ளே வந்து கடலில் விழுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. இப்போ உங்ககிட்ட வந்து சுனிதா வில்லியம்ஸோட 9 மாதங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன் உலகமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? ஏன் உலகமே வந்து என்னப்பா 9 நாள்னு சொல்லிட்டு அவங்கள 9 மாதம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏன் எல்லாரும் இவ்வளோ பதறாங்க அப்படிங்கிறதுக்கு, அது எவ்வளோ சேலஞ்சிங் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஆசை ஆல்வேஸ் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னால் டெய்லி உங்ககிட்ட வந்து 10 நிமிஷத்தில் சேர்க்க முடியும். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எம்ஜி ஸ்குவாடில் சென்ட்டிங்களா? ஓகே, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் யார், எதுக்கு அவங்க ஸ்பேஸ்க்கு போனாங்கன்னே நீங்கள் இன்னும் தெரியாமல் இருந்தீங்கன்னா நேத்திக்கு வீடியோ என்னோட பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ சும்மா யூடியூப்பில் வந்து மதன் கௌரி சுனிதா வில்லியம்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஆர் இங்கே வந்து மதன் கௌரி சேனலில் போய் நேத்திக்கு வீடியோ பாருங்கள். அதில் ரொம்ப டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. பார்க்காதவங்களுக்கு அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா நான் இப்போ சொல்கிறது இன்னும் சென்சிபிளாக இருக்கும், இன்னும் ஈஸியாக புரியும். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் வந்து அங்கே மாட்டிக்கிட்டாங்கிறத நான் நேற்று வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க ரிட்டர்ன் வராங்க. இவங்க வர்றதை பற்றின ஹைலைட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸ்டில் ஓகேவா, இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். இது வந்து நம்ம ஒரு சேஃபாக ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக போகிறாங்களோ அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இது இன்னமுமே ரிஸ்கியான விஷயம் தான். ஏங்கிறத சொல்லிடுறேன். இவங்க எவ்வளோ உயரத்தில் இருக்காங்கன்னா, எர்த்துலேருந்து, அதாவது நிலத்திலேருந்து 400 கிலோமீட்டர் ஹைட்டில் அவங்க இப்போது இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் அங்கே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இமயமலை இருக்குல்ல, அது எர்த்துலேருந்து நம்ம அல்டிடியூட் அப்படி சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்குது. இமயமலை ஓகேவா, உலகத்திலேயே ஹையஸ்ட் பீக் வந்து 8 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஃப்ளைட்லலாம் நம்ம போகிறோம்ல, அது வந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் நம்ம பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போகிறோம். உலகமே நம்மளுக்கு தெரியுதுன்னு பார்க்குறப்போ 13 கிலோமீட்டர்ஸில் போகிறோம். அதோட கம்பேர் பண்ணுங்கள், இவங்க 400 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்காங்க. ஓகேவா, எர்த்துக்கு வெளியே போயிடுறாங்க. அடுத்து இவங்க அங்கே சுற்றிட்டு இருக்கிற ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனே அங்கே சுற்றிட்டு இருக்கிறது அங்கே தான் இருந்தாங்க. கரெக்டாக, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று வானத்தில் மிதந்துட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதில் தான் அவங்க இருக்காங்க எர்த்துக்கு வெளியில். அது வந்து போகிற ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27,600 km/h ஸ்பீடில் தான் அது சுற்றிக்கிட்டே இருக்குது. எர்த்தை வந்து ஒரே நாள், ஓகேவா, எவ்ரிடே எர்த்தை வந்து அது மல்டிபிள் டைம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ ஸ்பீடில். ஓகேவா, ஒரு நாளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 1.5 மணி நேரத்தில் எர்த்தை ஒரு டைம் சுற்றி முடிச்சிடும். அப்போ அந்த ஸ்பீடை யோசிச்சு பாருங்கள். 27,600 km ஸ்பீடில் எர்த்தை வந்து அது ஒரு நாளுக்கு 1.5 மணி நேரத்தில் சுற்றி முடிச்சிடும். ஒரே நாள் 24 hours பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து எர்த்தில் இருக்கக்கூடிய 16 சன்ரைசஸ் 16 சன்செட்ஸை வந்து எவ்ரிடே அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. லாஸ்ட் 9 மாதம் வந்து நம்மளுக்கு காலையில் விடிஞ்சிச்சுன்னா சாயங்காலம் சன்செட் ஆகும். கரெக்டாக, சுனிதா வில்லியம்ஸ்க்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கும் வந்து அவங்க சன்செட்டு சன்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. 16 ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க வந்து 16 சன்செட் சன்ரைஸ் பார்க்குறாங்க. அங்கே லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதான் 9 மாதங்கிறது எல்லாருமே பெருசாக பேசுகிறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ட்ரு ஆகிறப்போ ஸ்பீடு வந்து 24,000 km/h ஸ்பீடில் இருக்கும். வெளியில் 27,000, எர்த்துக்குள்ளே அங்கே எல்லாம் தாண்டி உள்ளே வர்றப்போ 24,000 km/h ஸ்பீடில் இருக்கும். அப்போ அவங்களோட அந்த சுற்றி இருக்கிற அந்த கேப்சியூல் அதில் இருக்க ஹீட் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த வேகமாக போனால் சூடாகும்ல, அந்த ஹீட் வந்து ஒரு தீ குழம்பு இருக்குல்ல, வல்கனோலேருந்து தீ குழம்பு லாவா வரும்ல, அதை விட சூடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட சூடான ஒரு விஷயத்தில் தான் அவங்க எர்த்துக்குள்ளே ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. என்ட்ரானதுக்கப்புறம் பேராஷூட் வெளியே வந்து கடைசியில் அது வந்து பசிபிக் கடலில் போய் அவங்க விட போகிறாங்க. ஓகேவா, ஃப்ளோரிடா கிட்ட அமெரிக்கா கிட்ட வந்து பசிபிக் கடலில் போய் விழ போகிறாங்க. அந்த கேப்சூல் போய் விழ போகுது. அந்த விழுகிறதுக்கு பேராஷூட் வந்து அவங்களோட ஸ்பீடை கம்மியாக்கி 30 km/h ஸ்பீடில் வந்து நம்ம வண்டியில் போகிற ஸ்பீடு, ஒரு 2 வீலரில் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் போகிற ஸ்பீடில் வந்து
கடல்ல போடுவாங்க. அங்கேருந்து அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. அவங்கள வந்து அந்த ஷெல்லுலேருந்து வெளிய கொண்டு வந்து, கேப்சூல்லேருந்து வெளிய கொண்டு வந்து, நம்மள மாதிரி மக்களா கொண்டு வருவாங்க. கொண்டு வர்றப்போ அவங்களுக்கு பேபி ஃபீட் அப்படிங்கிறாங்க. வந்தோனே அப்படியே குழஞ்சு கீழ விழுந்துருவாங்களாம். நின்னு நார்மலா நம்மள மாதிரி நடக்க முடியாது. நம்மள மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 மந்த்ஸ் அவங்க வந்து கிராவிட்டினா என்ன? இப்ப நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கப்போ, நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். இது நான் ஸ்பேஸ்ல இருந்தேன்னா, நான் அப்படியே மிதந்துட்டு எங்கனாலும் போயிட்டு இருப்பேன். நான் இப்படி நிக்கணும்னா, எனக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ராப்பு, பெல்ட் எல்லாம் போட்டு இதோட நிறுத்தி வச்சா தான், நான் இப்படி ஒரு இடத்துல ஃபிக்ஸடா இருக்க முடியும். இல்லன்னா நான் பாட்டுக்கு பறந்துகிட்டே இருப்பேன். எத்தனையோ ஸ்பேஸ் நம்ம வந்து வீடியோஸ்லாம் பார்த்தப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ கிராவிட்டினாலே என்னங்கிறது வந்து தெரியாம அவங்க இத்தனை வருஷம் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க அது திருப்பி வர்றப்போ அவங்க பேபி ஃபீட் மறுபடியும் நடக்கிறதுக்கே வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க. குழஞ்சு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஸ்ட்ரோனட்ஸை தூக்கிட்டு தான் போவாங்க. யாராவது ஒருத்தங்க வந்து அவங்கள தூக்கிட்டு தான் வெளியே கொண்டு வரணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் நான் சொன்னேன்ல, அங்கே அவங்களோட லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு சொல்கிறேன். இந்த 9 மந்த்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் இவங்க மட்டும் இல்லை, சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கிற இன்னொரு ஆஸ்ட்ரோனட்டாக இருக்கட்டும், அங்கே போய் ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ். நம்ம ஜென்ரலாக ஸ்பேஸ்க்கு போகிறது ரொம்ப கிளாமரஸாக பார்ப்போம். செம்மப்பா, நம்மளும் ஒரு நாள் உலகத்தை அப்படியே வெளியில இருந்து பார்க்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும். பட் அங்கே இருக்கிற லைஃப் இருக்குது தெரியுமா, பயங்கர கஷ்டங்க. நம்ம லைஃப்ல உலகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அப்ரிஷியேட் பண்றதுன்னு இருக்குல்ல. புவி இருப்பை நம்ம எப்போ அப்ரிஷியேட் பண்ணிருப்போம், கிராவிட்டியை நம்ம எப்போ அப்ரிஷியேட் பண்ணோம். நான் இப்போ அடுத்து சொல்லக்கூடியதை முடிச்சதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு எர்த்தில் கிராவிட்டி இருக்குடான்னு சொல்லிட்டு நீங்கள் பூமாதேவியை தேங்க் பண்ண போறீங்க பாருங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெட்மில், ஓகேவா, ட்ரெட்மில்ல ஓடுறதுக்கு ஸ்பேஸ்லேயுமே வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரெட்மில்ல ஓடுறதுக்கு ஸ்ட்ராப் பண்ணிப்பாங்களாம். பெல்ட்டில் வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக ஸ்ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓட முடியும். அண்ட் ஓடுறது வந்து தலைகீழ ஓட முடியும். மேலே வந்து ட்ரெட்மில் இருக்கும், நம்ம தலைகீழ ஓடிட்டு இருக்கிற மாதிரி வீடியோஸ் பார்க்க முடியுது ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு. ஏன்னா கிராவிட்டி கிடையாது. பேசிக்காக நம்ம எப்படி எங்கே போனாலுமே வந்து நம்மளை கீழே புல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம பட் மிதந்துட்டு தான் இருப்போம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யாராவது ஒருத்தவங்க ஃபீல் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாங்க, குழந்தைங்களை மிஸ் பண்ணுறாங்க. சுனிதா வில்லியம்ஸ்க்குலாம் வந்து என்ன, அவங்களுக்கு வந்து 50 50+. ஸோ அந்த ஏஜில் குழந்தைங்களை மிஸ் பண்ணுற சம்திங் சேட் ஹேப்பன்ஸ், அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணீர் கீழே வராது. நம்ம அழுதுனா கீழே கண்ணீர் வரும்ல. ஸ்பேஸில் வந்து 9 மாதத்துக்கு அவங்களுக்கு கண்ணீர் கீழே வராது. அப்படியே பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகி இங்கேயே நிற்குமா, இல்லை அப்படியே மிதந்துட்டு இருக்குமா. அதை வந்து அவங்களே மறுபடியும் க்ளீன் பண்ணும். அப்படியே பிடிச்சி அதை க்ளீன் பண்ணும், ஒரு பேக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். கண்ணீர் மட்டும் கிடையாது, வேர்வை, எந்த லிக்விட்னாலும் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். கீழே ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு துப்புனோன்னா கீழே ஏன் எச்சி போகுது, கிராவிட்டி இருக்குது, கிராவிட்டி கிடையாது. அப்போ எல்லாமே அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு கிடையாது. 9 மாதத்துக்கு சாப்பாடுனா நம்மள மாதிரி சாப்பாடு கிடையாது. எல்லாமே ட்ரைடு ஃபுட்டு தான். அதை தண்ணி அவங்க மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட வேண்டியது இருக்கும். அண்ட் அந்த தண்ணி வந்து தே ரீசைக்கிள் தேர் ஓன் யூரின். ஸோ அவங்க குடிக்கக்கூடிய தண்ணி எல்லாருமே, எல்லா ஆஸ்ட்ரோனட்ஸும் அவங்களோட யூரினை ரீசைக்கிள் பண்ணி அதை தண்ணியாக குடிப்பாங்க. ப்ளஸ் தண்ணி அடிஷ்னலாகவும் வரும். பட் யூரின் ரீசைக்கிளிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் முக்கியமாக 9 மாதத்துக்கு சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் அவங்க கூட இருந்த ஆஸ்ட்ரோனட் வந்து குளிச்சிருக்க மாட்டாங்க. அங்கே ஸ்பேஸில் குளிக்கிற கான்செப்ட் கிடையாது. அவங்க அப்படி எப்படி குளிக்கிறாங்க, அதாவது ஷவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. அவங்க துணியை நினச்சிக்கிட்டு மேல் ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு ஷாம்பு, ரென்ஸ் வராத ஷாம்பு அதை தலையில் தேய்ச்சிக்கிறது தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்குது. அடுத்து சால்ட்டு பெப்பர்லாம் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவோம்ல, அது நீங்கள் சால்ட்டு பெப்பரில் கூட கிராவிட்டி இருக்குது, கரெக்டாக. இதெல்லாம் நான் இப்போ யோசிச்சு பார்க்குறப்போ ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சாப்பிட்றப்போ ஒரு முட்டையில் வந்து நம்ம வந்து சால்ட்டு பெப்பரும் போடுறப்போ அது கீழே உழுகுது. நம்ம இப்படி ஆட்டினோன்னா அது கீழே உழுகுது. பிகாஸ் இட் ஹேஸ் கிராவிடேஷனல் புல். எர்த்தில் எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக கிடைக்குது, அங்கே அது கிடையாது. ஸோ அவங்க சால்ட்டையும் பெப்பரையும் எப்படி வச்சுருக்காங்கன்னா, அது ஒரு லிக்விட் பேஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அது அப்படியே அமுக்குனிங்கன்னா அது மிதந்துட்டு இருக்கும். அதில் நம்மளோட முட்டையை வச்சு இப்படி இழுத்து அதை நம்மளே வச்சு தேய்ச்சி அப்புறம் நம்ம சாப்பிடணும். ஸோ சால்ட் பெப்பர் கூட வந்து அங்கே லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. இட்ஸ் நாட் இன் இந்த ஸ்ப்ரிங்க்லிங் ஃபார்மேட்டில் அங்கே அது கிடையாது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டிலான்னு சொல்லுவாங்களா, சப்பாத்தி மாதிரி இருக்கும், அதில் தான் அவங்க எதாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்றாங்க. பிகாஸ் பிரெட்டு சாப்பிட்டாங்கன்னா அது க்ரம்ஸ், அது வந்து உதிரி விழுகும்ல, அது அப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஒரு பெரிய ரூம், அதுக்குள்ளே அப்படியே மிதந்துட்டே இருக்குங்கிறதுனால அப்படி எவ்வளோ தான் அப்படி ஒரு 9 மாதத்துக்கு இப்படி மிதந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ டஸ்ட், ஒரு நாளில் நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுவோம், எவ்வளோ கண்ணீர் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பேசிக்காகவே நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்டேருந்து வெளியே வந்துருக்கோம். அதில் அடிஷ்னலாக இந்த பிரெட் க்ரம்ஸும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால பிரெட்டு கூட சாப்பிடாம இந்த டாட்டிலாக தான் சாப்பிடுவாங்க, சப்பாத்தி ஸ்டைலில் தான் சாப்பிட்றாங்களாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் கிரேசியஸ்ட் பார்ட் இதில் இருக்கிறதுலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட்ஸ் தான். நம்ம வந்து ஸ்பேஸில் இருக்கிற ஒரு டாய்லெட்டோட விலை 165 crores. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹெவி பட்ஜெட் படத்தை விட ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டோட காஸ்ட் அதிகம். நம்ம வந்து எல்லாமே மிதக்கும்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக மைண்டுக்கு வரக்கூடியது அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் ஆஃப் கோயிங் டு ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது தான்.
போத் 1, 2 ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஒன்றா இருக்கட்டும், அதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சில வேக்யூம் சக்ஷன் கொண்ட டியூப்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே டியூப் தான். அந்த டியூப்பில் வந்து கரெக்டாக நம்மளோட ப்ரைவேட் பார்ட்டை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா அது அப்படியே ஒரு வேக்யூமை கிரியேட் பண்ணி சக் பண்ணி உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அதுக்கப்புறம் ரீசைக்கிள் ஆகி அதே நம்ம குடிக்கிற சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. 2னா வந்து அகைன் அதுவும் ஃப்ளோட் ஆகிடக்கூடாது. சம்டைம்ஸ் ஸ்பேஸில் இருக்கிற ஏதாவது ஆஸ்ட்ரோநாட்டுக்கு டயரியா வந்துருச்சுன்னா அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம்னு சொல்கிறாங்க. அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவர் செத்தார் அப்படிங்கிற மாதிரி. மற்றவங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை இதனால். அதை வந்து மறுபடியும் நம்ம பேக் பண்ணுறது, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு டாய்லெட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வேக்யூம் சக்ஷன் இருக்கும். அண்ட் அது ஃப்ளைட் டாய்லெட் மாதிரி அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் மூவ் ஆகிட்டே இருப்போம். நம்ம எந்த விதத்துலையும் நம்ம எர்த்தில் நம்ம ஃப்ளைட்டில் போகிறப்போ நம்ம ஸ்டில் அங்கே நிற்கிறோம், நம்மளால் வந்து அதில் உட்கார முடியும். கரெக்டாக அங்கே உட்காரங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. நம்ம அட்டாச் ஆக தான் முடியும். இப்படி போய் ஒட்டி நிற்க முடியுமே தவிர நம்ம அதில் உட்கார மாட்டோம். நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த பின்னாடி எனக்கு இந்த சுவர் இருக்குல்ல, இதுக்கிட்ட என்னால் போய் நிற்க முடியுமே தவிர நான் வந்து இதில் உட்கார முடியாது. கரெக்டாக எர்த்தில் நம்ம இப்படி போய் கிட்ட தான் நிற்க முடியும். அது மட்டும் தான் அங்கேயும் டாய்லெட்டில் பண்ண முடியாது. நீங்கள் 4 சைடுமே அப்படி யோசிச்சு பாருங்கள். எங்கேயுமே நம்ம கிட்ட போய் இருக்க முடியும், அவ்வளோதான். நம்ம இப்படி நினச்சோன்னா முன்னாடி வந்துடுவோம், பின்னாடி போயிடுவோம். ஸோ ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கோன்னா வந்துடும். ஸோ அதனால் டாய்லெட்டில் இருக்கிறப்போ அதுக்கும் ஸ்ட்ராப் இருக்குது. கால் ரெண்டும் நம்ம முன்னாடி போயிடக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு வந்து கம்பி வச்சு கொக்கி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு கேமரா இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு பாடியை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையல் டாய்லெட் ஒன்று எப்போவுமே இருக்குமா. அதில் வந்து நம்ம பொசிஷன் எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கேமரா ஒன்று வந்து நம்மளுக்கு வெளியில் டிஸ்பிளே இருக்கும். அதில் கரெக்டாக இருக்கா, ஏன்னா கரெக்டாக எய்ம் பண்ணணும். அடுத்து அதை வந்து மெயின் டாய்லெட்டில் ரெசிப்ரோகேட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த பாடி போஸ்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதே மாதிரி இருக்கிறத வந்து மெயின் டாய்லெட்டில் ரெசிப்ரோகேட் பண்ணணும். இவ்வளவும் அதில் இன்வால்வ் ஆகியிருக்குது இன் ஸ்பேஸ் டாய்லெட். நான் சொன்ன மாதிரி 160 crores ஒரு டாய்லெட்டோட விலை. சம்டைம்ஸ் இதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸ்க்கு போனப்போ அந்த டாய்லெட்டை உடைக்கலாம் செஞ்சுருக்காங்களா சுனிதா வில்லியம்ஸ் கேஸில். இதுக்கு முன்னாடி உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பேக் தான் யூஸ் பண்ணும். டாய்லெட்டுங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. அதை வந்து அப்போலோ பேக்ஸ்னு சொல்லுவாங்க. முதல்ல மனிதர்கள் வந்து நிலாவுக்கு போனப்போ டாய்லெட்டுங்கிற கான்செப்ட் ஸ்பேஸில் கிடையாது. அப்போ வந்து அவங்க பேக்குள்ளே தான் எல்லாம் யூஸ் பண்ண, பேக்கை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதில் ஸ்மெல் வரும், எல்லாமே இருந்துச்சு. இன்றைக்கும் ஸ்பேஸில் ஒருவேளை இந்த வாஷ்ரூம் உடஞ்சிருச்சுன்னா, இந்த டாய்லெட் உடஞ்சிருச்சுன்னா 165 கோடி ரூபாய் டாய்லெட் உடஞ்சிருச்சுன்னா அதுக்கு வந்து அப்போலோ பேக்ஸும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தூங்குறது. அகைன் நம்ம பெட்டில் ஜாலியாக படுத்து தூங்குவோம், தரையில் தூங்குவோம், வாட் எவர் இட் இஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ நிறைய பேர் அந்த பொசிஷனில் தான் இருப்பீங்க. இது அப்படியே நீங்கள் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே நீங்கள் தரையில் இல்லை, அப்படியே மிதந்துட்டு இருக்கீங்கன்னா. ஸோ எங்கனாலும் ஒவ்வொருத்தங்க மாற்றி மோதிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்லீப்பிங் பேக்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்குமா. அந்த பேக்குள்ளே போய் நம்ம கரெக்டாக படுத்துக்கணும். ஸோ தட் நம்ம எங்கேயும் தூக்கத்தில் பறந்து போயிட மாட்டோம், லிட்டரலி. அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் சுனிதா வில்லியம்ஸ் 9 months கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்பேஸ்க்கு போன எல்லா ஆஸ்ட்ரோநாட்ஸும். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக ப்ராக்ரஸில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய பணக்காரங்க இப்போ ஸ்பேஸ்க்கு போகிறத வந்து ஹாபியாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இலான் மஸ்க்கு மார்ஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜெஃப் பெசோஸ் ஃப்ரம் அமேசான் வந்து ஸ்பேஸ்க்கு போகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அடுத்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து அவரோட கம்பெனி உருவாக்குவாங்க. ப்ரைவேட்டாகவே அமேசான் வந்து வானத்தில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க போகிறாங்க, ப்ளூ ஆரிஜின் கம்பெனி வச்சுன்னு ஒரு கான்வர்சேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆனால் அங்கே போக ஆரம்பிக்கிறப்போ இந்த 165 கோடி ரூபாய் டாய்லெட்டுங்கிறது நாசாவுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற பட்ஜெட்குள்ளே இருந்து தான் பண்ணணும். ஆனால் ப்ரைவேட் கம்பெனிஸ் அங்கே போகிறப்போ அவங்க அது ஒரு பிஸ்னஸாக மாற்றுறப்போ அவங்கக்கிட்ட இன்னும் அதிகமான பணம் உள்ளே இருக்கும். பயங்கர மல்டி பில்லியனியர்ஸ் இவங்கெல்லாம். நிறைய நாடுகளை விட இந்த பணக்காரங்க வந்து இலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், பில் கேட்ஸ்க்குலாம் வந்து காசு அதிகமாக இருக்குது. இப்போ இவங்க வந்து அங்கே போனதுக்கப்புறம் இதெல்லாம் சால்வ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்னும் பெட்டராக இனோவேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் இருக்குது. நாட் ஜஸ்ட் அபவுட் டாய்லெட்ஸ், தூங்குறதுக்கு எல்லாமே பேசிக்காக. அடுத்த பிக் விஷயம் வேர்ல்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டூரிசம் தான். இன்றைக்கி எல்லாருமே வானத்துக்கு போகிறது எப்படிங்கிறது தான் பேசிகிட்டு இருக்காங்க. உலகத்தை விட்டு வெளியே போகிறது எப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய பணக்காரங்களோட கான்வர்சேஷனாக இருக்குது. சாதாரண மனிதர்களுக்கு தான் வந்து நம்மளோட தக்காளி வெங்காய பிரச்சனைலாம், அவங்களோட பிரச்சனை எப்படி எர்த்தை விட்டு வெளியே போகிறது, எப்படி மார்ஸில் போய் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் அவங்களோட சேலஞ்சஸாக இருக்குது. பட் இதெல்லாம் தான் வந்து சுனிதா வில்லியம்ஸ் இவ்வளோ நாள் கோ த்ரூ பண்ணதாக இருக்கும். 9 மாதம் கழிச்சு 9 மாதம் குளித்தது கிடையாது அவங்க. 9 மாதம் வந்து அவங்க நார்மல் சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி நான் அவங்க கிராவிட்டியே ஃபீல் பண்ணல. எர்த்துக்கு வந்தவொடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு கடலில் குதிச்சு வெளியே எந்திரிக்கணும், ஐ வாண்ட் டு ஜம்ப் இன் டு த ஓஷன், நான் அதை குதிச்சு வெளியே எந்திரிக்கணும், அந்த தண்ணியை நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க மறுபடியும் எர்த்துக்குள்ளே ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நைட்டு விச் இஸ் 19th March ஏர்லி மார்னிங் வந்து 3:30க்கு அவங்க எர்த்துக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. எர்த்துக்குள்ளே வந்து கரெக்டாக 3:30க்கு எர்த்தோட தண்ணியை தொடும், பசிபிக் ஓஷன் கடல்கிட்ட. எல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஹோப். அண்ட் அதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களோட பிரார்த்தனைகளில் சுனிதா வில்லியம்ஸ் வச்சுக்கோங்க. இட் இஸ் நோ ஈஸி டாஸ்க். இட்ஸ் அப்சல்யூட்லி கிரேசி தட் ஹியூமன்ஸ் ஆர் டூயிங் திஸ்.
நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கிற ஒரு படியுமே வந்து 5000 வருஷம் கழிச்சு 10,000 வருஷம் கழிச்சு மனிதர்கள் சோலார் சிஸ்டம் ஃபுல்லாக இருப்பாங்க. ஜூபிட்டரில், ப்ளூட்டோவில், மார்ஸில், வீனஸில் அங்கெல்லாம் வந்து மனிதர்கள் வாழ ஆரம்பிக்கிறப்போ அவங்க பேசுவாங்க, மூதாதையர்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு. நம்ம இன்னைக்கு பேசுகிறோம்ல, இந்தியாவை கண்டுபிடிச்சாங்க, இப்படி தான் கடல் வழியாக கப்பல் வழியாக வந்தாங்க, பிரமிடை இப்படி தான் கட்டினாங்கங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டில் நம்ம இன்றைக்கி இருந்துட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் ஆப்சல்யூட்லி கிரேசி. அண்ட் அவங்க திருப்பி உயிரோட வர்றது, பத்திரமா வர்றது எல்லாமே வந்து இன்னும் நிறைய பேரை இதுக்குள்ளே புஷ் பண்ண ஆரம்பிக்கும். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். அங்கே வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் ஆல்வேஸ் ஹேவ் அவர் கான்வர்சேஷன். பிக் போஸ்ட் கம்மிங் ஆன் இன்ஸ்டாகிராம் நான் சொல்லிடுறேன். அண்ட் யா மதன் என்ன 2 நாளாக இந்த ஹைப்பு கொடுத்துட்ருக்கேன்னு தானே கேட்குறீங்க. வர்றப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எனிவே ஐ சி யூ, லவ் யூ ஆல், டேக் கேர். சியர்ஸ் எம்ஜிஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் 3:30 மணி வரைக்கும் முழிச்சிருப்பாங்களோ அவங்ககிட்ட இதை அனுப்பிச்சு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்கிறத சொல்லுங்கள். சியர்ஸ்.